அடுத்ததாக ஆண்டு விழா மாணவிகளின் சலங்கை கட்டி ஓடி ஓடி வா பாடல். கட்டி ஓடி ஓடி வாயோ செண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ செண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமமாடி பாடி வந்தோம். உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி திவ்ய நாமமாடி பாடி வந்தோ. சலங்க கட்டி சலங்க கட்டி சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. ஓடி வாயோ ஹிருதயானந்தமே ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமமாடி பாடி வந்தோம். உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமமாடி பாடி வந்தோ. சலங்க கட்டி சலங்க கட்டி சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்க கட்டி ஓடி ஓடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ எண்டே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக ஆண்டு விழா மாணவிகள்
அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வழிமன்னாரனே பாவடி வேலனே, வழிமன்னாரனே பாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளித்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமணிவேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளித்திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளிமணிவேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. விளையாடி ஆண்டவனே வேலவா. விளையாடும் ஆண்டவனே வேலவா, எளியேனும் உன்னை பாட அருள்வாயையா, எளியேனும் உன்னை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. நன்றி. அடுத்ததாக குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் திருமதி எம் சுதனா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மண்டமெல்லாம் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டிவிக்கும் திரு குற்றாலநாதரின் திருவருளால் இன்று வரதாலயா அகாடமி மாணவர்களின் சலங்கை பூஜை மற்றும் அரங்கேற்ற விழா, அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவும் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாவம், ராகம், தாளம் இவை மூன்றும் இணைந்த இந்த பரதக்கலையை அனைவருக்கும் கண்டிப்பாக ஒரு புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இந்த கலையை அனுபவிக்க முடியும். அந்த வகையில் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுப்பதற்கு மனமுவந்து முன்வந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலையின் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நெகிழ்வுத்தன்மை, மற்றவர்களை ஒரு சகித்து கொள்ளுகின்ற தன்மையும், அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு பன்முகத்தன்மை, மனதை ஒருமுகப்படுத்துகின்ற அந்த இயல்பும் தானே வளரக்கூடியது. இந்த கலையை கற்பதின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பண்பும் வளரக்கூடியது. உடலுக்கும் ஆரோக்கியம், மனதிற்கும் ஆரோக்கியம். மன அழுத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கலையை கற்றுக்கொள்ளும் போதோ, இந்த கலையின் மீது ஆர்வமாக இருந்து அதனை நடனமாக வெளிப்படுத்தும் போதோ கண்டிப்பாக அந்த மன அழுத்தமும் மன வலிமையும் கிடைக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் முடியும், அதே நேரத்தில் மன வலிமையும்
கிடைக்கும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, இடையில அந்த குழந்தைங்க ஆடிட்டு இருக்கப்ப கரண்ட் போச்சு. ஆனால் எந்த குழந்தைகளுமே அதை பற்றி கவலையே படலை. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை தொடர்ந்து ஆடிட்டே இருந்தாங்க. இந்த ஆளுமை திறனும் இந்த ஆற்றலும் இந்த கலையை கற்பதன் மூலமாக வரும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த கலையை போற்றி வளர்க்கக்கூடிய பரதாலயா அகாடமியை சார்ந்த திருமதி கல்பனா செல்வம் அவர்கள் வந்து நான் என்னோட ஒரு மூலமாக தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நல்ல பண்பையும் நம்மளுடைய இந்தியாவில் உருவாகி நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஒரு கலையாக இருக்கின்ற இந்த பாரம்பரிய கலையை நம்மளுடைய கலாச்சாரத்தை தானும் அறிந்து கொண்டு பிறருக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களுடைய வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
வடிவேலர் வணங்கிடுவா மனரூப தக்கிட்ட தக்க தக்கிட திக்கிட தொங்கிடலாம் மகிழ விருந்தமாயோம் தகதிகு ததிக்கிடதும் தகதிகு ததிக்கிடதும் தகதிகு ததிக்கிடதும் பாலச்சந்திரா கஜானனா பார்வதி மகிழும் கஜகர்ணா வடிவேலர் வணங்கிடுவா மனரூப மகிழ விருந்தமாயோம் மதுப நாக கங்கணம் பாசாங்குதமும் கொண்ட கணநாதனே கனிவுடு வேகமாக வந்தருள் தந்து சோகம் தீர்ப்பவனே முரளி பணிந்திடும் சகஜம் தகிட தாங்கு தஜம் தகிட தாங்கு ஜம் தகிட தாங்கு தகிட தாங்கு தகிட தாங்கு கிட்ட தாங்கு ததாங்கு ததிகிடதும் 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 ஆனந்த நகனம் ஆகும் விநாயக ஞானம் கரை அருளும் விக்னராஜ விநாயக விகடானந்த நகனம் ஆகும் விநாயக நன்றி. நிகழ்ச்சியில் கலமணி அவர்கள் தொழிலதிபர் செந்தூரன் குரூப்ஸ் கடைநல்லூர் அவர்களே எங்களுடைய பரதாலயா கல்ச்சுரல் அகாடமி சார்பாக வருக வருக என மனமாற வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்க வருகை தந்துள்ள முனைவர் திரு ஆர் சிவமணி அவர்கள் தொழிலதிபர் செந்தூரன் குரூப்ஸ் கடைநல்லூர் அவர்களை எங்களுடைய பரதாலயா கல்ச்சுரல் அகாடமி சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்வில் அடுத்ததாக பதம். பிறை மதியும் கங்கை நதியும் தலையில் சுமக்கும் ஈசனின் திருநாட்டை ஆண்ட முருகேசனின் செயல் ஒன்றுமில்லாத ஒருத்தியை எப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறது. மினுமினுக்கும் நகைகள் என்ன, ஜொலி ஜொலிக்கும் பட்டு புடவைகள் என்ன, மாடி வீடு பஞ்சுமெத்தை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் வேலைக்காரிகள். அப்பப்பா, இவையெல்லாம் யாரால்? அந்த முருகேசனால். அதனால் அவள் இன்னும் பேசுவாள், இதற்கு மேலும் பேசுவாள். ராகம் சௌராஷ்டிரம், தாளம் ஆதி. அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி. அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி. அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி. அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி. மதியாய் நதியணியும் வைத்தீஸ்வரன் நாட்டில் மதியாய் நதியணியும்
அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி அதுவும் சொல்லுவாள் அநேகம் சொல்லுவாள் மதியாய் நதி அணியும் வைத்தீஸ்வரன் நாட்டில் மதியாய் நதி அணியும் வைத்தீஸ்வரன் நாட்டில் பதியான முருகேசன் செய்த காரியத்திற்கு பதியான முருகேசன் செய்த காரியத்திற்கு அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி எந்நேரமும் இங்கே வந்து நகை என்றும் உடை என்றும் இரவல் கேட்ட நாள் போச்சே அடி எந்நேரமும் இங்கே வந்து நகை என்றும் உடை என்றும் இரவல் கேட்ட நாள் போச்சே எனக்கு நீரியாக சன்னக்காரனை இட்ட மெத்தை வீடும் உண்டாச்சே எனக்கு நீரியாக சண்டக்காரையிட்ட மெத்தை வீடும் உண்டாச்சே முன்னதமாக கட்டிலாச்சி மெத்தையாச்சி முன்னதமாக கட்டிலாச்சி மெத்தையாச்சி உயர்ந்த மகமல் தண்டு பட்டு புடவையும் பாச்சி உயர்ந்த மகமல் தண்டு பட்டு புடவையும் பாச்சி தன்னை விட பாக்கியசாலி கிடையாது நன்னமாச்சி தன்னை விட பாக்கியசாலி கிடையாது நன்னமாச்சி தனியாயிருந்தவளுக்கு தாதிமார்கள் உண்டாச்சி தனியாயிருந்தவளுக்கு தாதிமார்கள் உண்டாச்சி தனியாயிருந்தவளுக்கு தாதிமார்கள் உண்டாச்சி அதுவும் சொல்லுவாள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி கையில் இல்லாதவள் ரெண்டு காசை கண்டவுடன் கர்ப்பம் மீறி போச்சே கையில் இல்லாதவள் ரெண்டு காசை கண்டவுடன் கர்ப்பம் மீறி போச்சே கருமணி கும்படி இல்லாது நின்றவளுக்கு கழுத்தில் கண்ட சரம் உண்டாச்சே கருமணி கழிலாது நின்றவளுக்கு கழுத்தில் கண்ட
காமாட்சி ரெண்டு கைக்கும் தங்கத்தினால் காப்பும் கோலு சோமாச்சி ரெண்டு கைக்கும் தங்கத்தினால் காப்பும் கோலு சோமாச்சி ரத்னங்கள் இடைத்த சடை பிள்ளையாச்சி நாகமாச்சி ரத்னங்கள் இடைத்த சடை பிள்ளையாச்சி நாகமாச்சி கண்ட இடத்தில் அவளுக்கு கட்டு காவல் உண்டாச்சி கண்ட இடத்தில் நின்றவளுக்கு கட்டு காவல் உண்டாச்சி கலந்து குடிக்க ஒரு கொட்டில் மாடும் உண்டாச்சி கலந்து குடிக்க ஒரு கொட்டில் மாடும் உண்டாச்சி அதுவும் சொல்லுவாள் அவள் அநேகம் சொல்லுவாள் அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி அவள் மீது குற்றம் என்னடி அடியே போடி விரிவுரையாளராகவும் பணியில் சேர்ந்த இவர் இன்று வரை, அதாவது 25 ஆண்டுகளாக அங்கேயே பணியாற்றி 1000த்திற்கும் மேற்பட்ட பரத கலைஞர்களை உருவாக்கியுள்ளார். இவர் உருவாக்கிய கலைஞர்கள் இன்று உலகம் முழுவதும் பரவி கலைத்துறையில் பற்பல சாதனைகளை புரிந்து தங்கள் குருவை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் பரதாலயா கல்ச்சுரல் அகாடமியின் குரு திருமதி கல்பனா செல்வம் அவர்கள். டாக்டர் சாராள் அவர்கள் நாட்டியத்தில் பல்வேறு புதுமைகளை புகுத்தியவர். நடன அமைப்பு முறைகளில் பல பிரம்மாண்டத்தை உருவாக்கியவர். முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொள்கிற பல மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக உள்ளார். பரதம் குறித்த நூல்கள், ஆய்வு கட்டுரைகள், இந்திய இசைக்கருவூலம் மாத இதழில் நடனம் குறித்த கட்டுரைகள் எழுதியுள்ளார். சிலப்பதிகாரம், தேவாரம், குற்றால குறவஞ்சி, அழகர் குறவஞ்சி, மீனாட்சி கல்யாணம், ராமாயணம், நந்தனார் சரித்திரம், பாஞ்சாலி சபதம் போன்ற சங்க இலக்கியம் சார்ந்த படைப்புகளில் நாட்டிய நாடகத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர். மேலும் கல்லூரியின் நடனத்துறை தலைவராகவும் அலுமினி அசோசியேஷன் செயலாளராகவும் இலக்கிய பேரவை மற்றும் கலைக்காவிரி நடனக் குழுவின் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார். நடனம் கற்க ஆர்வமுள்ள ஏழை எளிய கல்லூரி மாணவ மாணவியருக்கு நிதி உதவி சார்ந்த நலத்திட்டங்கள் பெற்றுத்தரும் பொறுப்புகளையும் செய்து வருகிறார். டான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட், கொஸ்டின் செட்டர், பிராக்டிக்கல் எக்ஸாமினர், தொலைதூர கல்வியில் ரிசோர்ஸ் பர்சன் என்று பன்முகத்தன்மை வாய்ந்த எங்கள் குருவும் நாட்டியத்துறை இன்றியமையாத இடத்தை பிடித்தவரும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாட்டிய திலகம் டாக்டர் சாராள் முருகேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தி வரவேற்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தலங்கு தகதி குதகத திங்கினதோம் தத் தகனக ஜம் தரிக்கிட்ட தகதா ததனதா தஜனுதா தக்கிட்ட தகத தகனக ஜம் தரிக்கிட்ட தகதா ததனதா தஜனுதா தக்கிட்ட தத் தகனக ஜம் தரிக்கிட்ட தகதகத தகனக ஜம் தரிக்கிட்ட தத் தகனக ஜம் தரிக்கிட்ட தகதகத தகனக ஜம் தரிக்கிட்ட தரி தனா ஜோன் திமி தாகாக தக்க திக்கு தக்க திக்கு கிடதக தரிக்கிட்டோம் தரி தனா ஜோனோ திமி தாகாக தக்க திக்கு தக்க திக்கு கிடதக தரிக்கிட்டோம் தரி தனா ஜோனோ திமி தாகாக தக்க திக்கு தக்க திக்கு கிடதக தரிக்கிட்டோம் தக்க திக்கு கிடதக தரிக்கிட்டோம் தக்க திக்கு கிடதக தரிக்கிட்டோம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. உங்களை எல்லாரும் என் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த ஜதியை நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே நான் அரங்கேற்றத்தில் உரை எழுப்பும் பொழுது இப்படிப்பட்ட ஜதிகளை சொல்வது என்னுடைய வழக்கம். நன்றி நன்றி. அனைவரும் எழுது. இந்த அரங்கேற்ற மாணவிகள், சலங்கை பூஜை மாணவிகள், ஆண்டு விழா மாணவிகள், இவர்கள் அனைவரையும் வாழ்த்தும் விதமாக எழுந்து எல்லாரும் இந்த கலைத்துறையில் அவர்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதற்காக
அவர்களை மனதார மனதார வாழ்த்த வேண்டும். உங்களுடைய ஆசி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். தாழ்மையோடு கரவொலி எழுப்பலாம். எல்லாரும் அமரலாங்க, உட்காருங்க. என்னுடைய முகம் தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். ரொம்ப 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 பெருமையா இருக்கு. இந்த பரதாலியா கல்ச்சுரல் அகாடமி வந்து ரொம்ப அருமையா இந்த அரங்கேற்ற விழா, சலங்கை பூஜை விழா, ஆண்டு விழா, இப்படி மூன்றுமே ஒரு சேர இந்த அரங்கத்தில் ரொம்ப வைப்ரேஷனோட போயிட்டு இருக்குது. மனதார இந்த நிறுவனர் என்னுடைய மாணவி கல்பனா அவர்களை மனசார வாழ்த்துறேன். ஒரு ஆசிரியருக்கு இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுங்களேன். என்னுடைய மாணவி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் படித்த மாணவி இன்று இந்த மேடையில் முதல் அரங்கேற்றத்தில் என்னை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு அழகான நிகழ்வை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஒரு 100 மாணவிகள் இந்த அரங்கத்தில் ஏறி இருக்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு சாதாரண இடமே கிடையாதுங்க. இந்த தென்காசி வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது. ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் நிறைந்த இடம் தான் சொல்லணும். வந்தோடனே நாங்கள் வந்து அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் முதல் நாளே வர சொல்லிட்டாங்க. காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. திருமலை முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்கேல் தூதருடைய ஆலயத்துக்கு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் இளஞ்சி குமரர் கோயிலுக்கு போனோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சுங்க. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இந்த இடத்துக்கு எனக்கு கடவுள் இப்படி ஒரு பாக்கியத்தை வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றத நான் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு மனசார நன்றி சொல்றேன். நிஜமாவே இங்க உள்ள மக்கள் எல்லாருமே பெரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு. ஏன்னா எங்கிட்டு திரும்பினாலும் மலைகள், எங்கிட்டு திரும்பினாலும் கோயில்கள், இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் நான் சொல்ல முடியும். அத்துணை அருமையான ஒரு இடம் வந்து இந்த கோயில்கள் நிறைந்த இடம். நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு நாட்டியம் ஆடிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். குற்றாலநாதர் கோயிலுக்கு போயிட்டு நான் குற்றால குறிச்சி நாட்டியத்தை ஏற்றினேன். அதை போய் அந்த கோயிலை போய் பார்த்து அங்கேயும் ஆடி பாடி நிறைவான மனசோட நான் இங்க வந்திருக்கேன். இந்த மாணவிகளை வாழ்த்தணும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. என்னுடைய மாணவியை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப அற்புதமா இந்த குழந்தைங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிஞ்சு கால்களால இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா ஆடினாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ட கனவை இந்த மாணவ செல்வங்கள் நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நிஜமாவே இந்த மாணவர்கள் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து மிக பக்கபலமாக இருந்து இந்த ஒரு கலையை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. இந்த குழந்தைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இவங்க வந்து தாண்டி செல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு மன வலிமை வந்து இந்த நாட்டிய கலையில் இருக்குது. எப்படி இந்த சமூகத்துல வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி உடல் நலத்தோடு இருக்கணும், எப்படி கடவுளை சென்றடையணும், இப்படி எல்லா விஷயங்களும் கலந்த கலவிதான் இந்த நாட்டியம். ஏன்னா அந்த நாட்டியத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சிருக்கணும். இதுல உள்ள வந்து வயது வரம்பு கிடையாது. இந்த நாட்டியம் கத்துக்க வயது வரம்பே கிடையாது. நீங்க பெரியவங்க கூட இதுல ஆடலாம். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு கலைகள். நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷமான கலைகள் இந்த நாட்டிய கலைகள். நிஜமாவே இங்க உள்ள குழந்தைகள், மீண்டும் சொல்றேன், பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு குழந்தைகள் தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய மாணவியை பத்தி சொல்லணும் அப்படின்னா கல்பனா அவர்களை வர அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மெய்சிலித்து போனேன். இந்த ஒவ்வொரு நாட்டியத்திலும் பார்க்கும் பொழுது விதவிதமான அடவுகள், அந்த பாட்டு செலக்ட் பண்ண விதங்கள், எதை சொல்றது, எதை விடுறது, ஸ்டேஜ சொல்றதா, இல்ல ஜதிகளை சொல்றதா, இல்ல பக்கவாத்தியக்காரங்களை பாடுறவங்களை சொல்றதா, இந்த நாட்டியம் உருவாக்கிய எனது மாணவியை சொல்றதா, யாரு சொல்றதுனே தெரியலைங்க. அவ்வளோ ஒரு அருமையா இருக்குங்க. நிஜமாவே சொல்றேன், அருமையா இருக்கு. எனக்கு வந்து இந்த பிறவி பயனை அடைந்த ஒரு மன நிறைவு இருக்கு. அதாவது மீன் வாங்கி தரதை விட மீன் பிடிக்க கத்து கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறிவாங்க. அதே போல நான் ஒரு விதை விதைத்தேன்,
கலைக்காவிரி கல்லூரி ஃபாதர் ஜார்ஜ் அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்கு ஆசிரியராக என்னை வந்து பணியாற்றுவதற்கு என்னை உயர்த்தினார். என்னுடைய மாணவிக்கு நான் ஆத்மார்த்தமாக சொல்லிக் கொடுத்தேன். அவர்களும் தன்னுடைய மாணவிக்கு பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை எழுப்ப வேண்டும். எப்படி இந்த தென்காசி மாவட்டத்துக்கு எவ்வளோ ஒரு பெருமையான கோயில்களும் பல இடங்களும் இருக்கிறது போல இந்த கல்பனா வந்து இந்த தென்காசிக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அத்துணை அருமையான உழைப்பு. ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும் தன்னுடைய மாணவி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க இந்த கலையிலன்னு சொல்லிட்டு. நிஜமாவே இந்த பூமிக்கு தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் கல்பனா, எனது மாணவி கல்பனா அவர்கள். இன்னும் அவர்கள் பல பல உயரத்துக்கு செல்வார்கள். இந்த மாணவிகள் வந்து ஒரு சிற்பியாக இருந்து ஒவ்வொரு குட்டி குட்டி சிலையா அழகான சிலைகளா அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஃபாதர் ஜார்ஜ் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு கிணத்தை தாண்டணும்னா இந்த கலைகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்றது. ஒரு கிணத்தை தாண்டனா 99% தாண்டினா முழுமையா தாண்ட முடியுமா? முடியாது. 100% தாண்டுறோம். அதுபோல 100க்கு 100 உழைப்பை எனது மாணவி அவர்கள் தந்திருக்காங்க. ஏன்னா என்னுடைய மாணவின்னு சொல்வது நான் ரொம்ப பெருமையாக ஆத்மார்த்தமா ஹார்ட் டு ஹார்ட்டா சொல்றேன். நான் இதோடைய வாயின் வார்த்தைகள் கிடையாது, இங்க ஹார்ட்ல இருந்து வந்திருக்கு. ஒரு பெரிய இங்க இருந்து நான் வந்து என்னுடைய திருச்சி மாவட்டத்திற்கு நான் செல்லும் பொழுது பெரிய மன நிறைவோடு செல்வேன். இவ்வளோ ஒரு 100 குழந்தைகள் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல்கள், ஒரு உடைகள். அவங்க எத்தனை வருடங்களாக அதை எத்தனை மாதங்களாக திங்க் பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு அழகா ஒவ்வொரு குழந்தைகளையும் உருவாக்குவதுன்றது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அதை ரொம்ப எளிதாக கல்பனா அவர்கள், பரதாலய நிறுவனர் எனது மாணவி கல்பனா அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். நிஜமாவே நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக 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 அதிகம் தேவை. கண்டிப்பாக இந்த கலை வளர்வதற்கு நீங்கள் எல்லாரும் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்பேற்பட்ட பொக்கிஷமான கலைகள் நம்முடைய வந்து இருக்கு. ஆரம்பத்திலிருந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தனா, என்னுடைய மாணவிக்கும் அவருடைய கணவருக்கும் இந்த ஷாலை நான் போத்துறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் இருந்தனால தான் அவர் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் வகுத்து இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை வந்து கொண்டு போறாரு. நிஜமாவே திரு செல்வம் அவர்கள், நீங்க அவங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். கல்பனா, செல்வம் அவர்கள் இருவரையும் இந்த மேடைக்கு நான் அழைக்கிறேன். அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கிறேன். சந்தோஷம். நல்லபடியா 2 பேரும் பக்கபலமா இருந்து இந்த நிறுவனத்தை பெரிய அளவில் கொண்டு போவாங்க. பெரிய ஒரு நன்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இறைவணக்க பாடல், இயற்கையில் உறைந்திடும் இந்த பாடலுக்கு நான் நடன உருவாக்கம் செய்திருந்தேன். என்னுடைய மாணவி அதை அப்படியே அழகாக அவர்களுடைய மாணவர்களுக்கு கற்பித்திருக்கிறார். அவருக்கு நான் தான் கோரியோ பண்ணேன்னு கூட இன்னும் தெரிஞ்சிருக்குமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அருமையாக நான் எப்படி கோரியோ பண்ணேன்னா எனக்கே ரொம்ப ஒரு வியப்பாக இருந்துச்சு. இந்த மாணவிகள் செய்யும் பொழுது இயற்கையில் உறைந்திடும் இறைவா. தற்போது எங்களுடைய கல்லூரியை நிர்வகிக்கக்கூடிய ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் வந்து இந்த பாடலை உருவாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக அந்த பாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பை, நடன உருவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை மிகப்பெரிய அளவில் இந்த மாணவிகள் செய்ததில் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். நன்றி நன்றி நன்றி. அதே போல் ஒரு 15 உருப்படிகள் ஆடினாங்க. சான்ஸே இல்லை நிஜமாவே. பார்த்தீங்கன்னா புஷ்பாஞ்சலி, அதுக்கப்புறம் அலாரிப்பு, தோடையமங்கலம், நடேஷ கௌத்துவம், சப்தம், வர்ணம், கீர்த்தனை, பதம், இன்னும் கீர்த்தனை, காவடி சிந்து, தில்லானா, இப்படி வரிசையா வருது. இது ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு முன்னாடி பேசிட்டு போன அந்த ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு அழகான கலை. இதன் மூலமாக குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்முடைய புராணத்தை கற்றுக்குவாங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு சில
புராணங்கள் இருக்குது, தமிழை கற்றுக்குவாங்க. தமிழ்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிட்டு இருக்குது இப்போ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் வந்து கற்றுக்குவாங்க. அதே போல் உடல் ரீதியாக நல்லா பலம் பெறுவாங்க. நம்ம கோயிலில் போய் நிறைய கடவுள்களை பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவனை பார்த்தோம், முருகனை பார்த்தோம், கிருஷ்ணாவை பார்த்தோம். ஒவ்வொருவரும் அவங்கவுங்கள உருவலை வந்து அந்தந்த முத்திரைகளோடு செய்கிறாங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், ஸ்டேஜ். அதே போல் பக்கவாத்தியக்காரங்களை நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப 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 அருமையாக இந்த அரங்கமே வைபா ஒரு பெரிய வைப்ரேஷனாக ஆக்கினாங்க டாக்டர் சூசை ராஜ் அவர்கள். அருமையாக இருந்தது தம்பி, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கலைக்காவிற்கு பெருமை சேர்க்கிறாங்க இவங்கெல்லாம். எங்களுடைய கலைக்காவி ப்ராடக்ட் இவங்கெல்லாம், எங்களுடைய கலைக்காவியில் உருவான மாணவர்கள் இவங்கெல்லாம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப அருமை, மிக அருமை. நட்டுவாங்க என்னுடைய மாணவி கல்பனா செல்வம் அவர்கள் பண்ணாங்க. மிருதங்கம் கலைமாமணி திரு அருண் அவர்கள் அருமையாக வாசிச்சிங்க சார். அதாவது நாட்டியமும் அந்த கால்களும் அந்த பாடலும் சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பருந்தும் நிழலும் போல, அப்படி ரொம்ப அருமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. வயலின் அவர்கள் வந்து நான் சரவணன் அவர்கள் எல்லாமே பின்னி பிணைந்து இருந்தது சார், அருமையாக இருந்துச்சு சார். சிறப்பு இசைக்கருவி இசைமணி திரு ரவிக்குமார் அவர்கள் அருமையாக இருந்தது தம்பி. அதாவது ஏன் இவங்களையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டியம் உருவாகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இத்தனை பேரோட உழைப்புகள் இருந்தால் மட்டுமே இந்த நாட்டியம் மேலும் மெருகேறும். அதனால் இதற்கு மெருகேற்றுவதற்கு பல நாள் இவங்க வந்து இதற்காக மாணவர்களோடு சேர்ந்து அவர்களும் பயிற்சி செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் அப்படியே ஒவ்வொரு விஷயமா வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைங்களாம் சொல்லவே முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப அற்புதமாக ஆடினாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. விஷமக்கார கண்ணா, அதே போல் பார்த்தீங்கன்னா சலங்கி கட்டி ஓடி ஓடி வா, மாடு மேய்க்கும் கண்ணே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, அதுக்கப்புறம் விநாயகர் ஆடினார் சொல்லிட்டு அந்த ஒரு கௌத்துவம். அதே போல் பதம், அதுவும் சொல்லுவாள் அநேகம் சொல்லுவாள்ன்ற ஒரு பதம். அதே போல் சலங்கை பூஜை ஆண்டு வந்து அரங்கேற்ற மாணவிகள் இவங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க பல மேடைகள் ஏறின ஒரு உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஆடிருக்காங்க. இது அவங்களுக்கு முதல் ஸ்டேஜ் மாதிரியே தெரில, பல ஸ்டேஜுகள் ஏறி ஆடிருக்காங்க. இன்னும் 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 பல படிகள் இருக்குது. இது ஒரு கடல் போல, கல்வி கடல் போல, அதுபோல இதுவும் ஒரு கடல் போல தான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இது ஒரு ஆழமான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதில் ஆழமாக போய் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. இவர்களை இதோட விட்டுடாம இன்னும் இன்னும் வந்து நீங்கள் வந்து மெருகேற்றணும், பக்கபலமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி உங்களை கரம் விரித்து வரவேற்கிறது. சப்போஸ் இதில் டிகிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா BA 12th முடிச்சுட்டு BA அண்ட் MA அண்ட் PhD எல்லாமே முடிச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி திருச்சியிலிருந்து உங்களை வரவேற்கிறது. இங்கே கலைக்காவிலிருந்து வந்த மாணவி தான் எங்களுடைய மாணவி கல்பனா அவர்கள். மேற்படிப்புக்காக வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் கலைக்காவிரி உங்களை கரம் விரித்து வரவேற்கிறது. மீண்டும் வந்து இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மனதார ஒரு நன்றியை சொல்கிறேன். எவ்வளவோ செல்லுல எல்லாம் மூழ்கி போயிட்டாங்க பிள்ளைங்க, அப்படியே ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த கலைகள் அவங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அணு அணுவாக செதுக்கும். அதனால நம்முடைய பாரம்பரியத்தை கற்றுக்குவாங்க, நம்முடைய தமிழை கற்றுக்குவாங்க, இந்த சமூகத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக்குவாங்க. இது அத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த கலைகளில் நீங்கள் அந்த குழந்தைகளை வந்து மீண்டும் மீண்டும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், ஒரு பக்கபலமாக இருங்க பெற்றோர்களே. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரதநாட்டியாலயோடைய அதே போல் MC செஞ்ச எங்களுடைய மாணவி கலைக்காவிரி ப்ராடக்ட் இவங்கெல்லாம் அருணா பாண்டியன் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பிள்ளைங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் மேக்கப் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரதாலயா நிறுவனம் பல வெள்ளி விழாக்கள், பொன் விழாக்கள், வைர விழாக்களை கொண்டு செல்ல வேண்டும், உயர வேண்டும் என்று, உலகளவு உயர வேண்டும் என்று இந்த பரதாலயா நிறுவனர் என்னுடைய மாணவி கல்பனா செல்வம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திருமதி கல்பனா செல்வம் அவர்கள் தங்களுடைய குரு திருமதி சாராள் முருகேசன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். பரதாலயாவையும் பரதாலயாவின் குரு திருமதி கல்பனா செல்வம் அவர்களையும் மனதார வாழ்த்தி வாழ்த்து மழையில் சாதாரண மழையில் பெருமழையில் நனைய வைத்த எங்களது குரு திருமதி சாராள் முருகேசன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மிகப்பெரிய கரவொலி எழுப்பி ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தேவி நீயே துணை பாடலுக்கு ஆட வருகிறார்கள் பரதாலயா ஆண்டு விழா மாணவிகள். துணி தென்மதுரை வாழலோச்சனி தேவி துணை அம்பதே துணை அம்பதே துணை அம்பதே துணை அம்பதே
துவஜம் மாதவமே மலையே 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 துவஜம் மாதவமே கஜன மலையே துவஜம் மாதவமே கஜன மலை உதவி மகாராஜி 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 கலைமகள் கலைமகள் பணிதேர்வாணி கலைமகள் கலைமகள் பணிதேர்வாணி அமுதனைய இனி முத்தமிழ் வளர்த்த அமுதனைய இனி முத்தமிழ் வளர்த்த அமுதனைய இனி முத்தமிழ் வளர்த்து தேவி துணை மதுரை வாழ் மீன ரோஜனி தேவி துணை மதுரை வாழ் மீன ரோஜனி நிகழ்வில் அடுத்ததாக கீர்த்தனை நடனம். வாளடுக்கி அமர்ந்தவன் வான் நோக்கி பறந்தவன் பச்சை மலை தூக்கி வந்து லக்குவணனை காத்தவன் ராமநாம பக்தியினை நெஞ்சினிலே பொறித்தவன் ராவணனின் அகந்தை அழிக்க இலங்கைதனை எரித்தவன் கடல் தாண்டும் கால்கள் கதிரவனை பிடிக்க நீளும் கைகள் அரக்க பதர்களை பொசுக்கி அழிக்கும் அக்னி பார்வை. ஆம், அவன்தான் பக்திக்கும் சக்திக்கும் பேர் போன ஹனுமன். அந்த ஹனுமனிடம் ராமன் சீதையிடம் தன் அடையாளங்களை சொல்லி தூதனுப்பும் உருக்கமான கீர்த்தனை நடனம் ஆட வருகிறார்கள். அரங்கேற்ற மாணவிகள் ஈஷானா, கார்த்திகா, சிவகாம சுந்தரி மற்றும் ஹர்ஷினி. ராகம் ராகமாலிகா, தாளம் ஆதி. நீ உரைப்பாய் அனுமானே நான் சொன்னதாக 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 நீ உன்னை யார்
மரி கதி சா நீ சரி மரி பம நீ சனி ரி சா சரி சனி சனி பனி பமரி கதி சா நீ சரி சமரி பம நீ சனி ரி சரி கதி சனி சரி ரி சனி வனி சரி ரி சனி பதனி பமரி கதி சதி மபனி நீ உரைப்ப ஹனுமானே சென்று தாடகையே முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகையே பனை போவிடி அடிதான் பகருவாய் நீ சொல்லை பனை போல் விழியடி தாம் பகருவாய் நீ சொல்லை முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகையே முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகை முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகையை முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகையை முனி ஒரு தன் யாசிக்க பின் சென்று தாடகையை பனை போல் விழியடிதான் பகருவாய் நீ சொல்லை நீ உரைப்பாய் அனுமானே கொடுங்கடந்து வர கூடாதென்று நான் சொல்ல கொடுங்கடந்து வர கூடாதென்று நான் சொல்ல நடுங்கினார் வாவென்றே நகைத்தார் அப்போதே வெல்ல நடுங்கினார் வாவென்றேன் நகைத்தார் அப்போதே வெல்ல கொடுங்கால் நடந்து வர கூடாதென்று நான்
கொடுங்கன் நடந்து வர கூடாதென்று நான் சொல்ல கொடுங்கன் நடந்து வர கூடாதென்று நான் சொல்ல நடுங்கினார் பாவென்றே நகைத்தால் அப்போதே மெல்ல நடுங்கினான் வாவென்றே நகைத்தால் அப்போதே மெல்ல நீ உரைப்பாய் அனுமானே நான் சொன்னதாக மானை பிடித்து என் வசந்தாரும் என்று மானை பீடித்து என் வசம் தாரும் என்று நீ உரைத்தனே மத வீரைதான் என்று நீ உரைத்ததினாலே மத வீரைதான் என்று மாடை பீடித்து என்பர் சந்தாரும் என்று மானை பிடித்து என்பர் மானை பீடித்து என் வசந்தாரும் என்று நீ உரைத்ததினாலே வந்த வீணைதான் என்று நீ உரைத்ததினாலே வந்த வீணைதான் என்று நீ உரைத்ததினாலே வந்த வீணை தான் என்று நீ உரைப்பாய் அனுமானே நான் சொன்னதாக உன்னை யாரென வினவிடில் சீராகவ தூதன் என்று சதி சனி சனி பனி பமரி கதி நீ சதி சமரி பமரி வசானி ரிசம் சதி சனி சனி பனி பமரி கதி நீ சதி சமரி பமரி வசானி ரிசதி ககரி சனி சதி ரிசனி மதி சதி ரிசனி பததி பமரி கரி சம பனி நீ உரைப்பாய் அனுமானே நான் சொன்னதாக நன்றி. அடுத்ததாக கொஞ்சும் சலங்கை பாடலுக்கு ஆட வருகிறார்கள் நமது பரதாலயா கல்ச்சுரல் அகாடமியின் ஆண்டு விழா மாணவிகள்.
சிவாய. பனிமலை மீதினில் பகலவும் ஒளி வீச பாங்குடனே பரமனின் முகம் தன்னில் அது வீச பறைகளும் திமிலையும் முரசவும் இசைத்திட பரமனவன் பாதம் தூக்கி கலித்தாட கொஞ்சும் சதங்கை திகழும் சோதங்கை திகழும் திருவடி தஞ்சமென்றே பணிந்தேன் பரம் பொருளே செஞ்சும் சதங்கை திகழும் திருவடி தஞ்சமென்றே பணிந்தேன் பரம் பொருளே செஞ்சும் சதங்கை திகழும் திருவடி தஞ்சமென்றே பணிந்தேன் பரம்பொருளே நந்தினை அமுதெனவே உமையவளில் நெஞ்சமும் அஞ்சிடவும் வரும் புரிந்தாய் நஞ்சினை அமுதெனவே உமையவளில் நெஞ்சமும் அஞ்சிடவும் தரும் புரிந்தாய் நஞ்சினை அமுதெனவே உமையவளில் நெஞ்சமும் அஞ்சிட
நஞ்சினையமுதெனவே உமையவளில் நெஞ்சமும் அஞ்சிடமுதரும் புகழ்ந்தார் பஞ்சபூத வடிவாக பெரும் பிரபஞ்சயாவிலும் நீ நிறைந்தாய் பஞ்சபூத வடிவாக பெரும் பிரபஞ்சயாவிலும் நீ நிறைந்தாய் பஞ்சபூத ஞானமணி அவர்களையும் பள்ளி ஆசிரியர்களையும் வரதாலயா கல்ச்சுரல் அகாடமி சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சுரண்டை ஸ்ரீ ஜெயந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் திருமதி ஞானமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வரவேற்போம். மாணவி சிவகாம சுந்தரி அவர்களுக்கு அவருடைய பள்ளி முதல்வர் பரிசு கொடுத்து பாராட்டுகிறார். நாமளும் சேர்ந்து கரவொலி எழுப்பி குழந்தையை ஆசீர்வதிப்போம். நிகழ்வில் அடுத்ததாக ஆண்டாள் கௌத்துவம். ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்தி பாராட்டுவோம். நிகழ்வில் அடுத்ததாக காவடி சிந்து. திணை காக்க வந்தவனை தனதாக்கிக் கொண்டவனாம், வினையாளும் மனதினுள்ளே துணையாக நின்றவனாம், குரத்தி வடிவேலனவன் குன்றுகளில் நின்றிடுவான், மனத்தில் உள்ள குறைகளெல்லாம் மயிலில் வந்து தீர்த்திடுவான். அந்த முருகனை காவடி சிந்து பாடி அழைத்தான் மகாகவி பாரதியார். இதோ நம் நிகழ்வில் அந்த காவடி சிந்து ஒலிக்க அரங்கம் வந்து அதற்கு நடனமிட வருகிறார்கள் பார்வதி, முகிஷா, கௌஷிகா மற்றும் பிரதீபா. ராகம் ஆனந்த. குரலிசை கலைஞர் டாக்டர் சூசைராஜ் அவர்கள். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இவர் வாய்ப்பாட்டு இசை கச்சேரி மட்டுமல்லாது நடன நிகழ்ச்சிகளுக்கும் பாடி வருகிறார். மூத்த நடன கலைஞர்களான வைஜெயந்தி மாலாபாலி, சி.வி. சந்திரசேகர், இந்திராராஜன் போன்றோருக்கு பாடியுள்ளார். இவர் புதுச்சேரி நாட்டியாஞ்சலி அறக்கட்டளையின் நிறுவனர், ஸ்ரீ ரமணா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர், பசுமை இந்தியா, நீர் சேமிப்பு, பெண்ணே அச்சம் தவிர் உள்ளிட்ட பற்பல உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். காந்த குரலோன், தமிழிசை வேந்தன், சங்கீத கலாரத்னா, இசை மாமணி, இன்னிசை கோ, சங்கீத சாரதி, தலைக்கோல் குரலிசை வேந்தன் போன்ற விருதுகளையும் முத்தாய்ப்பாக புதுச்சேரி அரசின் கலை மாமணி விருது பெற்ற பெருமைக்குரியவர். 2003ஆம் ஆண்டு APJ அப்துல் கலாம் அவர்களிடம் இசைக்கான தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.
2008ஆம் ஆண்டு இசை விருதினையும் பெற்று இசை உலகில் நீங்கா இடம் பெற்று விளங்குகிறார். 2008ஆம் ஆண்டு முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடம் தென்னக சிறந்த இசை விருதினையும் பெற்று சிறப்பு பெற்றவர். தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகம், ஆந்திரா, மைசூர், டெல்லி, குஜராத், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலும் பிரான்ஸ், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, துனிசியா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளிலும் வீணை இசையும் வாய்ப்பாட்டு இசையும் நிகழ்த்தியுள்ளார். படிப்பதற்கே மூச்சு திணறுகிறது, எப்படித்தான் பாடினாரோ தெரியும். சிறப்பு பெற்ற நமது குரல் இசை கலைஞர் டாக்டர் சுசேராஜ் அவர்களுக்கு பரதாலயா கல்ச்சுரல் அகாடமி சிறப்பு செய்கிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்துவோம். அடுத்ததாக மிருதங்க இசை கலைஞர் கலைமாமணி திருமுடி திரு சே அருண் அவர்கள். இவர் கலைமாமணி SM சிவபிரகாசம், திருவாரூர் R கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை குருவாக கொண்ட பெருமைக்குரியவர். அவர் பரதம், குச்சிப்புடி, மோகினியாட்டம் போன்ற நடனங்களுக்கு மிருதங்கம் வாசித்து வருகிறார். இந்தியா மட்டுமல்லாமல் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் சென்று கலைப்பணி செய்து வருகிறார். இவரது சிறந்த கலை சேவைக்காக புதுச்சேரி அரசால் கலை ஞானமணி, நந்தி, தன்னுமை மாமணி, கலைமாமணி போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருமுடி திரு சே அருண் அவர்களை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக வயலின் இசைக்கலைஞர் சங்கீத கலாரத்னா திரு நா சரவணன் அவர்கள். இவர் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் 5 வருடம் இசை பயின்றவர். திரு NV சத்யமூர்த்தி, திரு சீனிவாசன் ஆகியோரை குருவாக கொண்டவர். இசைத்துறையில் 35 வருடங்கள் அனுபவமிக்க இவர் பல்வேறு இசை கச்சேரிகளிலும் வயலின் வாசித்து வருகிறார். சிறப்பு இசைக்கலைஞர் இசைமணி திரு ரா ரவிக்குமார் அவர்கள். இவர் இசைத்துறையில் இளங்கலை பட்டம் பயின்றவர். பரத நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாக்களிலும்